கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தை வரும் ஜூலை மாதம் தொடங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பயனாளிகளை தேர்வு செய்யும் பணியை வரும் 25ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும் எனவும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. தொடர்ந்து அண்மைச் செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தை வரும் ஜூலை மாதம் தொடங்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பயனாளிகளை தேர்வு செய்யும் பணியை வரும் 25ஆம் தேதிக்குள் முடிக்க அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஜூலை 5ஆம் தேதிக்குள் பணியாணை வழங்கவும் 10ஆம் தேதிக்குள் வீடு கட்டுவதற்கான பணிகளை தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆணை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சாரா. அதாவது கலைஞர் கனவு இல்ல திட்டம் வரும் ஜூலை மாதம், அதாவது அடுத்த மாதம் தொடங்க இருப்பதாக தமிழ்நாடு அரசு தற்போது ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் குடிசை இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் பல்வேறு திட்டங்களை முன்வைத்திருக்கிறாங்க. அதன் தொடர்ச்சியா தற்பொழுது முதல்வர் மு.க.ஸ்டாலினும் அந்த திட்டத்தை இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்பதன் அடிப்படையில கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தை நிறைவேற்றும் வகையில அதற்கான பணிகளை தொடங்கி இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில அடுத்த மாதம் கலைஞரின் கனவு இல்ல திட்டமானது துவங்க உள்ளதா தமிழ்நாடு அரசு ஒரு தகவல் வெளியிட்டிருக்கு. இதற்கான பயனாளிகளை தேர்வு செய்யும் பணியை வரும் 25ஆம் தேதிக்குள் முடிக்கவும் அறிவுறுத்தியிருக்கிறாங்க. அதாவது ஜூலை 5ஆம் தேதிக்குள் பணியாணை வழங்க வேண்டும் என்றும் ஜூலை 10ஆம் தேதிக்குள் வீடு கட்டுவதற்கான பணிகளை தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவுறுத்தியிருக்கிறாங்க. ஊரக பகுதிகளில் 5000த்திற்கும் குறைவாக குடிசைகள் உள்ள 15 மாவட்டங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழே முன்னுரிமை அளித்து அங்க வீடு கட்டுவதற்கான ஆணைகளை வழங்கவும் தமிழ்நாடு அரசு தற்பொழுது ஒரு அறிவிப்பாணையை வெளியிட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2024-25 நிதியாண்டுல ஒரு வீட்டுக்கு ரூபாய் 3.10 லட்சம் என்ற அளவுல 1 லட்சம் வீடுகளை கட்ட ரூபாய் 3100 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அந்த வகையில அடுத்த மாதம் தொடங்க இருக்கக்கூடிய கலைஞர் கனவு இல்ல திட்டம் தற்பொழுது தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பாணையை வெளியிட்டிருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் ஓரிரு நாட்கள்ல சட்டமன்ற கூட்டத்தொடர் துவங்கி இருக்கக்கூடிய நிலையில தமிழ்நாடு அரசு சார்பில் கொண்டு வந்திருக்கிற திட்டங்களின் நிலை குறித்து தமிழ்நாடு முதல்வர் கடந்த வாரம் ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டி அதற்கான என்னென்ன நடவடிக்கைகள்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது சம்பந்தம் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினாரு. அதன் அடிப்படையில இந்த நாளைய தினம் அதாவது அடுத்த மாதம் கலைஞர் கனவு இல்ல திட்டம் தொடங்குவதற்கான பணிகளை தமிழ்நாடு அரசு இப்ப முடுக்கி இருக்கு. மேற்கொண்டு இது போன்ற பல்வேறு திட்டங்களின் பணி என்ன, திட்டங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது சம்பந்தமா நடைபெறக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர்ல மேலும் பல்வேறு தகவல்களை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தற்போதைய நிலையை பொறுத்த வரைக்கும் அடுத்த மாதம் கலைஞரின் கனவு இல்ல திட்டம் தொடங்குவதற்கான பணிகளை தமிழ்நாடு அரசு துரிதப்படுத்தி இருக்கிறது.